ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல எல்லாருமா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. யமுனா மட்டும் அப்படியே சோகமாவே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வேற டிவியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது சாரதா கேட்காங்க, என்னத்த நீங்க அங்க வந்து அவங்க பேசுற சீனை பார்த்தா எனக்கு கண்ணே கலங்குது, நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அது இல்ல அன்னைக்கு அந்த குமரன் பையன் எப்படி இது பண்ணிட்டு இருந்தான், நான் வந்து டிவில வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பாட்டி அதை சொல்லி சிரிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த சீன்ல வந்து குமரன் வராரு. குமரன பார்த்தோனே எல்லாரும், "அக்கா மாமா வராருன்னோனே" கங்கா ஓடி வந்து ஃபோன்ல வந்து வீடியோ எடுக்குறாங்க. இங்க தாத்தா வேற டிவி பார்த்துட்டு இருந்தவரு சேனல் மாத்தும்போது அந்த சீன பார்க்குறாரு. எல்லாருமே, "இங்க பாரு இவர் சொல்லவே இல்ல. என்ன அழகா நடிச்சிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கங்கா வேக வேகமா ஆட்டோ புடிச்சு அங்க கடைக்கு போய் இறங்குறாங்க. கடையில போய் குமரன் கிட்ட போயிட்டு, "அன்னைக்கு லேட்டா வந்தீங்களே, எங்க போனீங்கன்னோனே" "இல்ல நாங்க நின்னு ஷூட்டிங்க வேடிக்கை பார்த்தேன்னோனே" "அப்ப இது என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப உடனே குமரன் அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாரு. உடனே எங்க மேல தாங்க தப்பு. நாங்க அன்னைக்கு கிண்டல் பண்ணனால தானே நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னோனே, இப்ப குமரன் வந்து ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "ஏங்க கை குடேன்" அப்படின்னோனே, "ஆ உங்கள பாராட்டுறதுக்காக தான் நான் அப்படி ஆட்டோ புடிச்சே ஓடி வந்திருக்கிறேன். என்ன அழகா நடிச்சிருக்கிறீங்க" அப்படின்னோனே, இப்ப இத வந்து காவேரிக்கு அனுப்பிவிடலாம் சொல்லிட்டு காவேரிக்கு அனுப்பிவிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரியும் விஜய் வந்து கார் ஓட்டிட்டே வந்துட்டுருக்கிறாரு. காவேரி பாட்டு பாடிட்டே வராங்க. விஜயால தாங்கவே முடியல. "நீ சின்ன வயசுல இந்த மாரி ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன்ல பிரைஸ் வாங்குனியா? இப்படிதான் பாடுனியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, "உங்க வீட்ல எல்லாருமே இப்படிதான் போல. உங்க மாமா கூட இப்படிதான் நடிச்சிருப்பாரு போல" அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிட்டே வர்றாரு. அப்போ பார்த்து காவேரி வந்து அக்கா ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுல குமரன் வந்து நடிச்ச அந்த சீன்ஸ் இருக்குது. அத விஜய் பார்த்துட்டு, "பரவாயில்லையே ரொம்ப அழகா நடிச்சிருக்காருல்ல. அவர பாராட்டியே ஆகணும்னோனே" இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா? நீங்க எங்க மாமாவ கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க. எப்படி கரெக்ட் டைம்க்கு வீடியோ அனுப்பிட்டாருன்னோனே" இப்போ விஜய் பாவமா அப்படியே பார்க்குறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, எல்லாருமா வீட்ல வந்து குமரன பாராட்டிட்டு இருக்கிறாங்க. காவேரி எல்லாருமே வந்து. இப்போ அங்க வந்து விஜயும், தாத்தாவும் இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து "உள்ள வரலாமா?" அப்படின்னோனே, இப்ப அவங்களும் வந்து, "நான் சும்மா எதேர்ச்சியா தான்ப்பா பார்த்தேன். நீ மொதயே சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருப்பேன்னு" சொல்லி தாத்தா சொல்றாரு. அப்புறமா விஜய் எல்லாருமே "சூப்பரா நடிச்சீங்க" அப்படின்னு சொன்னோனே, இப்ப குமரன் சும்மா இல்லாம என்ன சொல்றாருன்னா, "என்கிட்ட இவ்ளோ டேலண்ட் இருக்கு. நீங்கன்னா கொடைக்கானல்லே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு தான் எதுவும் தெரியாம, இந்த மாரி அப்பள விளம்பரத்துக்கு போய் உங்கள போய் நடிக்க வச்சிருக்காங்க. நீங்கனாச்சும் லோக்கல்ல தான் ஃபேமஸ். நான் பார்த்தீங்களா, இப்ப டிவிலயே வந்துட்டேன். உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன்" அப்படின்னோனே, எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில வந்து நிக்கிறாங்க. என்னடா இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்புறமா கங்கா வந்து, "ஏங்க சந்தோஷத்துல தலகால் புரியாம இப்படியா பேசுறதுன்னோனே" இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "டென்ஷன் எதுக்கு பண்றீங்க? கூல் கூல் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அவர எத்தன வாட்டி உரிமையா கலாய்ச்சிருக்கேன். அதே மாரி அவரும் உரிமையா சொல்றாரு. இதுல என்ன இருக்குன்னோனே" இப்ப குமரன் சொல்றாரு, "நான் உண்மைக்குமே காமெடிக்கு தான் சொன்னேன்" அப்படின்னோனே, "இல்ல பரவாயில்லன்னு" சொல்லிட்டு அவங்கலாம் பேசிட்டு, இப்ப விஜயும் தாத்தாவும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிவின நிவின்ட்ட போய் காவேரி பார்க்குறாங்க. நிவின போய் காவேரி பார்க்குறாங்க. பார்த்து, "நீ யமுனா கிட்ட என்ன சொன்னீங்க?" அப்படின்னோனே, இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, "இந்த மாரி அவளோட டார்ச்சர் தாங்க முடியல. சும்மா வந்து இது பண்ணிட்டே இருக்கிறா. அதனால தான் நான் அந்த மாரி சொன்னேன்னோனே, உங்களுக்கு அவள பிடிக்காட்டி என்னைய விட்டுருன்னு மட்டும் நீங்க சொல்லியிருக்கணும். ஏன் தேவையில்லாம என்ன பத்தி பேசுனீங்க?" அப்படி சொல்லி கத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்